ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வினி. நம்மளோட கனவுகள் எல்லாமே நிறைவேறணும், நம்மளோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேறாம இருக்கு. ஒரு சில பேருக்கு டிலே ஆகுது. அது ஏன்? நம்மளோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கணும்? எப்போ பார்த்தாலும் எண்ணங்கள், திங்கிங், பாசிட்டிவ், நெகட்டிவ் இப்படியே பேசுறீங்களே, போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. ஈர்ப்பு விதியில நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அது மட்டும் இல்லை, இதுல சயின்ஸும் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் குவாண்டம் விதி. ஸோ குவாண்டம் தியரி அப்படிங்கிறதுல எண்ணங்கள், தாட்டு, அதாவது உங்களால நிஜத்துல பார்க்க முடியாத ஒரு விஷயத்த கற்பனை உலகத்துல பார்க்கும்போது, அதாவது லாஜிக்கலா ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னா அது ரியாலிட்டியில உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாஜிக்கல்னா இங்க வரும் இங்க போகும் அப்படின்னு கிடையாது. அதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி இருக்க போகுது, இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நிறைய சயின்டிஸ்டும் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த திங்கிங் குவாண்டம் விதியை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு அதுக்குள்ள கொண்டு போயிட்டு குழப்ப வேணாம், ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருந்தா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா நிறைய பேர் வந்து அதை நம்புறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஆனா இதுல வந்து உண்மை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த சயின்டிபிக்காவே சரி, ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருக்கோம், அது நமக்கு வேணும், கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய முயற்சி பண்ணும் போது அது கண்டிப்பா கிடைக்குது. இதுல பின்னாடி ஒரு விதத்துல அறிவியல் இருந்தாலும் இந்த குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஈர்ப்பு விதியியலும் அதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லலாம். குறிப்பா இந்த நிறைய பேர் சக்சஸ் ஆனவங்க, சயின்டிஸ்டும் சரி, ஆக்டர், நம்ம ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு ஈர்ப்பு விதியில தான், எண்ணங்கள் மூலமா தான் நான் வந்து சக்சஸ் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டாவும் இன்டைரக்டாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஈர்ப்பு விதியே நடக்கல, ஈர்ப்பு விதிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட முயற்சியில தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றவங்களும் சரி, இல்லை வந்து நம்ம அந்த மாதிரி நம்பாம இருக்காங்க. இல்லைன்னா எனக்கு ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகுது, அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. யாரு நடக்கல, எனக்கு அதெல்லாம் நம்பல அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க ஒரு முன்னோற்றத்தில் தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எதை நம்புறாங்க? எனக்கு என்னோட திறமையில நம்பிக்கை இருக்கு, என்னோட விஷயத்துல நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறத வச்சுட்டு அவங்க விசுவலா பாக்குறாங்க. இப்போ பேசிக்கா நம்ம என்ன நம்ம வந்து இதுல ஒரு டெக்னிக் இருக்கு அப்படின்னா, நம்ம எதை விசுவலைஸ் பண்றோமோ, எதை நம்புறோமோ அது நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை, நான் எனக்கு இதுதான் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அவங்களுக்கு நடந்துருது. ஏன்னா அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். குறிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் பிரிஞ்சு போறது, சீக்கிரமா ஒன்று சேர்றது, இது எல்லாமே வந்து விசுவலைசேஷன், திங்கிங் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இருக்கு. நீங்க வந்து லைஃப்ல வந்து எதை நினைச்சு அதிகமா பயப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா நடக்கும். நீங்க வந்துட்டு எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது சீக்கிரமா நடந்துடும். அதுவும் இல்லாம ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, எனக்கு இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இருந்துட்டு ஒரு லெத்தாஜிக்கலா வந்து இருக்கிறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு அஜாக்கிரதையா இருக்கிறது, ஒரு அவநம்பிக்கை, அதாவது எப்படின்னா ஒரு குருட்டு நம்பிக்கை, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அது எந்த நேரத்துல காலை வாரி விடும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு விட்டுருங்க. எனக்கு நடக்கும், எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா எல்லா விஷயத்தையுமே பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.